Hi friends, welcome to our channel. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 8ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். எந்த இயர் क्वेश्चन அப்படின்னா 2023 ஓட क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இரும்பு கடலை என அழைக்கப்படும் பனுவல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பதிற்று பத்து. ஓகேவா? இரும்பு கடலை என அழைக்கப்படுவது பதிற்று பத்து. இந்த பதிற்று பத்துல வந்துட்டு சேர மன்னர் புகழை பற்றி தான் வந்து பாடியிருப்பாங்க. 10 புலவர்கள் வந்து 10 மன்னர்களோட புகழை பற்றி பாடியிருப்பாங்க. அதாவது 100 பாடல் இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 லாஸ்ட் 10 கிடைக்கல அப்படின்றதால நமக்கு நடுவில் இருக்க அந்த 8 10 மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அதாவது 80 பாடல் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். பதிற்று பத்தை ஃபர்ஸ்ட் பதிப்பித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா பதிப்பிச்சிருப்பாரு. எந்த வருஷம்னா 1904ல் பதிப்பிச்சிருப்பாரு. ஓகேவா? அடுத்து வந்து இந்த நற்றிணை இருக்கு இல்லையா, நற்றிணை வந்துட்டு தொகுத்தவர் வந்து யாருன்னு தெரியாது. தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. 8 தொகை நூல்களில் வந்து அகம் புறம் சார்ந்த ஒரே ஒரு நூல் பரிபாடல். இது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து புறநானூறு. புறநானூறு வந்து புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். புறநானூரில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னா 400 பாடல்கள் தான் இருக்கும். ஓகேவா? இதில் 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் இருக்கும். புறநானூரை வந்து ஊவேசா பதிப்பிச்சிருப்பாரு. அது எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 1894ல் பதிப்பிச்சிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக. கீழ்காண்பனவற்றுள் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி. சுந்தரிங்கிறது வந்து வரலாற்று புதினம் கிடையாது. அப்போ மீதி இருக்க 3மே வந்து வரலாற்று புதினம். என்னென்னு பாருங்க. சிவகாமியின் சபதம், யவனராணி, செம்பியன் செல்வி. இது 3மே வந்துட்டு வரலாற்று புதினம். அடுத்து, சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார்? மூல இலக்கியம் என குறிப்பிடுவது யாரோட பாடல்கள்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தரோட பாடல்கள் தான் வந்துட்டு மூல இலக்கியம் அப்படின்னு சேக்கிலார் சொல்லியிருப்பாங்க. இந்த திருஞான சம்பந்தர் யார் அப்படின்னா தேவாரம் இயற்றிய 3 இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் தான் வந்து திருஞான சம்பந்தர். இவர் எந்த திருமுறை இயற்றியிருப்பார் அப்படின்னா 1, 2, 3 திருமுறை வந்து இயற்றினவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். இவரோட வேறு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா திராவிட சிசு, ஆளுடைய பிள்ளை, தோடுடைய செவியன். இதெல்லாம் வந்து திருஞான சம்பந்தருடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா சீர்காழியில் பிறந்திருப்பார். திருஞான சம்பந்தரோட வரலாறை வந்து அதிகமாக பெரிய புராணத்தில் தான் கூறியிருப்பாங்க. இந்த மாதிரி இவரோட வரலாறு அதிகமாக பெரிய புராணத்தில் கூறினதால தான் வந்துட்டு பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் தானே ஆளுடைய பிள்ளை. ஸோ பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்து பார்த்திங்கன்னா சமகாலத்தவர். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சமகாலத்தவர். எப்போ அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? அடுத்து சுந்தரரும் மாணிக்க வாசகரும் 9ஆம் நூற்றாண்டு. அவங்க 2 பேரும் 7, இவங்க 2 பேரும் 9. அடுத்து 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோன்னா CN அண்ணாதுரை. CN அண்ணாதுரை வந்து எப்போ சிஎம்மாக இருந்திருப்பாங்க அப்படின்னா 1967லிருந்து 1969 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அண்ணா வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா 1909 செப்டம்பர் 15 வந்து பிறந்திருப்பாங்க. இறந்தது வந்து 1969 பிப்ரவரி 3ல் வந்து இறந்துட்டாங்க. எப்போ வந்து நீதி கட்சியில் அண்ணா ஜாயின் பண்ணார் அப்படின்னா 1935ல் ஜாயின் பண்ணியிருப்பார். 1944ல் சேலம் மாநகரம் நடந்திருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்துட்டு இந்த நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் என பெயரை மாற்றினதும் அண்ணா தான் மாற்றிருப்பார். ஓகேவா? இன்னொன்று வந்துட்டு 2ஆம் உலக தமிழ் மாநாடு வந்து சென்னையில் நடந்திருக்கும் இல்லையா, அது 1968 அண்ணா பீரியடில் தான் நடந்திருக்கும். 2009 வந்து பார்த்தோன்னா அண்ணா உருவம் பொறித்த 5 ரூபாய் காயின் வந்து வெளியிட்டிருப்பாங்க. 2010 வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து உருவாக்கப்பட்டிருப்பாங்க, அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம். ஏன்னா காஞ்சிபுரம் வந்து அண்ணா வந்து பிறந்திருப்பார். அவர் பிறந்த தொகுதியிலே வந்துட்டு அவர் தோல்வி அடைஞ்சிருப்பார். அந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1962 இந்தியா சைனா வார். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1916ல் தான் வந்துட்டு உருவாக்கப்பட்டது. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார் அப்படின்னு கேட்டால் 1971 சேலத்தில். ஓகேவா? சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது.
அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாரதிக்கு வந்து இந்த பாரதின்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா எட்டயபுர மன்னர் தான் வந்து கொடுத்துருப்பாரு. பாரதிக்கு 11 வயசு இருக்கும் பொழுது தான் அந்த பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து, உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த நூலுக்கு அப்புறம்னா ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக வந்து விவிலியம் தான் வந்துட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருப்பாங்க. விவிலியத்துக்கு அடுத்ததான் திருக்குறள் வந்துட்டு அதிக மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம புக்கில் வந்து 107 மொழிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து, குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குடும்பம் என்ற சொல் வந்துட்டு பார்த்தோம்னா திருக்குறளை தான் இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? அரசுன்றதும் திருக்குறளை தான் இடம்பெற்றிருக்கும் ஃபர்ஸ்ட்டு. இந்த நாலடியார் இருக்கு இல்லையா, நாலடியார் வந்து இயற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் தான் வந்து நாலடியாரை இயற்றியிருப்பாங்க. இனியவை 40 இன்னா 40னா கபிலர், இனியவை 40னா பூதஞ்சேந்தனார் தான் வந்துட்டு எழுதியிருப்பார். முதுமொழி காஞ்சி வந்து கூடலூர் கிழார். அடுத்து, அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு திருக்குறள். ஓகேவா? அந்தனர் என்போர் அறவேர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். கீழே அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கேட்டால் அது கரெக்டாக தவறான்னு வந்து லாஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பிற்கும் பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியது அன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்விற்குரியதாம். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர்குலத்தானவன் என்பதும் அது கெட்டவிடத்து தாழ்ந்த குலத்தான் ஆகிவிடுவான் என்பதும் தமிழ் நூல் முடிபாம் அப்படின்னு வந்து இதோட பொருள் கொடுத்துருக்காங்க. குறளும் பொருளும் பொருத்தமற்றன. குறள் வேற, இந்த குறளுக்கான பொருள் இது கிடையாது. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னு கேட்டால் தேப்போ கிருஷ்ணசாமி. ஓகேவா? அதாவது தமிழில் முதல் தேசிய நாடகம் நினைக்கிறோம். ஓகேவா? முதல் தேசிய சமுதாய நாடகம் எதுன்னு பார்த்தோன்னா கதரின் வெற்றி தான். கதரின் வெற்றி இதை வந்துட்டு இதன் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யாருன்னா தேப்போ கிருஷ்ணசாமி. நாடகம் பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். நாடகம் அப்படின்றது நாடு ப்ளஸ் அகம்னு வந்து பிரித்து எழுதலாம். நாட்டில் கடந்த கால நிகழ்வையும் நிகழ்காலத்தில் நடக்கிறது, எதிர்காலத்தில் நடக்கிறது, இதெல்லாம் வந்து நடித்து காட்டுறதுனால தான் வந்து இது ஒரு நாடகம். தன்னகத்தை கொண்டு காட்டுவதால் இது நாடகம் என்று சொல்லப்படுது. போல செய்தல் என்ற பண்பை அடிப்படையாக கொண்டதான் வந்துட்டு இந்த நாடகம். ஓகேவா? நாடக ஆராய்ச்சி நூல்கள் வந்து சில முக்கியமான நூல்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. மதங்க சூளாமணி எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா விபுலானந்தர். சாகுந்தலம் வந்துட்டு மறைமலை அடிகள். நாடக தமிழ் பம்மல் சம்பந்தனார். நாடகவியல் பரிதிமார் கலைஞர். மத்தவிலாச பிரகடனம் வந்துட்டு மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேவா? மதங்க சூளாமணி, சாகுந்தலம், நாடக தமிழ், நாடகவியல், மத்தவிலாச பிரகடனம் இது எல்லாமே வந்துட்டு நாடக ஆராய்ச்சி நூல்கள். இன்னொன்று வந்துட்டு நாடக தமிழை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா கூத்துப்பட்டறை முத்துசாமி. கலைஞர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அப்படி சொல்லியிருப்பார். அடுத்த கொஷின், பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. ஓகேவா? பிங்கள நிகழ்வு வந்து பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது தான். திவாகர முதல்வரின் புதல்வர் தான் வந்துட்டு இந்த பிங்கள முனிவர். இந்த திவாகர முதல்வர் இருக்கார்ல, இவரோட பையன்தான் வந்துட்டு இவரோட புதல்வர் தான் வந்துட்டு அந்த பிங்கள முனிவர்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 மற்றும் கூற்று 2மே சரிதான். ஓகேவா? 2மே கரெக்டு. அடுத்து, தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை அதிகாரம்னா 3 அதிகாரம் தான் வந்துட்டு தொல்காப்பியம் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல் வீதம். இதில் மொத்தம் எத்தனை இயல் இருக்குன்னா 27 இயல்கள் தான் இருக்கும். அப்போ 3 அதிகாரங்கள் 27 இயல்கள் இருக்கும். அடுத்த கொஷின், சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை வந்து குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து சீன அவைக்கு தூதுக்குழுவை அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் ராஜேந்திரன் தான் அனுப்பியிருப்பார். ஓகேவா? இந்த 1ஆம் ராஜேந்திரனோட வேறு பெயர்கள்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிறப்பு பெயர்கள் அதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், முடிகொண்ட சோழன். ஓகேவா? இது 3 வந்துட்டு அவரோட நேமு. இதே 1ஆம் ராஜராஜன் இருக்காங்க இல்லையா, அவரோட நேம் பார்த்தோன்னா சிவபாத சேகரன், மும்முடி சோழன், ஜெயகொண்டான்.
ராஜேந்திரன் அப்படின்னா வந்துட்டு முடிகொண்ட சோழன். முதலாம் ராஜராஜன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மும்முடி சோழன். முதல் குலோத்துங்க சோழன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுங்கம் தவிர்த்த சோழன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, உங்களுக்கு ஒரு கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி தொல்காப்பியம்னா என்ன, குட்டி திருவாசகம்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. அடுத்து, தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட டேஸ் ஊக்குவிப்பதற்காக. தென்னிந்திய விடுதலை இயக்கம் வந்துட்டு பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஊக்குவிப்பதற்காக தான் வந்துட்டு உருவாக்கப்பட்டது. எப்போ? 1916. கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலார் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை, இது 2 தான் வந்துட்டு வள்ளலார் உருவாக்குனது. ஜீவகாருண்ய பாடசாலை அதுவும் சமரச கல்வி நிலையம்லாம் வந்து அவர் உருவாக்கலை. ஓகேவா? ஜீவகாருண்ய, ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் இதெல்லாம் வந்து அவர் பதிப்பித்த நூல்களில் வரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் தான் கரெக்டு, 3rd 4 வந்துட்டு தவறு. வள்ளலாரோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா ராமலிங்க அடிகள். இவரோட பாடல்கள் வந்து திருவருட்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 5818 பாடல்கள் இருக்கும். வள்ளலாரோட லைன் வந்து பார்த்தோன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினு சொல்லியிருப்பாரு. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, அதுதான் வந்து அவருடைய முக்கிய கோட்பாடுகள். இதில் மெயினாக வந்துட்டு சத்திய தர்மசாலை வந்து எந்த இயர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1867. சத்திய ஞான சபை வந்து 1872. ஓகேவா? இவரோட உரைநடை நூல்கள், வள்ளலாரோட உரைநடை நூல்கள்னு பார்த்தோன்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். பதிப்பித்த நூல்கள் வந்து சின்மய தீபிகை, ஒளிவில் ஒழுக்கம், தொண்டமண்டல சதகம், இது 3 வந்துட்டு பதிப்பித்த நூல்கள். ஓகேவா? உரைநடை நூல்கள் வந்து 2 இருக்குது, பதிப்பித்த நூல்கள் 3 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா அக்டோபர் 16, 1799. எங்கே தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க அப்படின்னா கயத்தாறில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. கட்டபொம்மனோட தம்பிங்க 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேர் என்ன? சிவத்தையா ஒன்று, ஊமுதரை ஒருத்தவங்க. இவங்க 2 பேர் வந்து கட்டபொம்மனோட தம்பிங்க. திராவிட மாவோ என அறியப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரை. பேரறிஞர் CN அண்ணாதுரை தான் வந்துட்டு திராவிட மாவோ என அறியப்படுபவர். அடுத்து, தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 வருஷம் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. எத்தனை வருஷம்? 13 வருஷம். இப்போ நீதி கட்சி வந்து 1920 தொடங்கி 1937 வரைக்குமே ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அப்போ 17 வருஷம் தானே வருது அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துக்க கூடாது. இடையில 4 வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் சுயேட்சையாக நின்று அந்த சுப்பராயன் வந்து வந்திருப்பார். அவரு 4 வருஷம் இருந்திருப்பார். 1926 30 வரைக்கும் சுப்பராயன் இருந்திருப்பார் இல்லையா? அதனால் அந்த 4 வருஷம் இருக்காது. அப்போ 17ல் 4 போச்சுன்னா மீதி 13 வருஷம் தான் இந்த நீதி கட்சி ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதாவது சுப்பராயன் வந்துட்டு சுப்பராயலு வந்து 1920 வந்திருப்பார். திருப்பி பனகலரசர் இங்கே ராமராய லிங்கர்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவர் வந்து 1921 26 வரைக்குமே இருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து சுப்பராயன் 26 to 30 இருப்பாங்க. அவர் வந்து நீதி கட்சி சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து சுயேட்சை. அதனால் அந்த இயர் வந்து கணக்கில் எடுத்துக்கப்பட மாட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈவே ராமசாமி 1924 ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா கோவில் கரையுறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்கிறதுக்காக தான் வந்துட்டு 1924 வைக்கம் போராட்டம் நடத்தியிருப்பார். எங்கன்னா கேரளாவில். ஓகேவா? பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து துறைமுக நகரம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறையூர். ஏன் அப்படின்னா உறையூர் வந்து சோழரோட தலைநகரம். இதெல்லாம் வந்து துறைமுகம். புகாருங்கிறது சோழரோட துறைமுகம், கொற்கை வந்து பாண்டியனோட துறைமுகம், தொண்டி வந்து சேரரோட துறைமுகம். இது 3மே வந்து துறைமுகங்களில் வரும். உறையூர் வந்துட்டு சோழனோட தலைநகரில் வந்துடும். ஓகேவா? அப்போ அதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. துறைமுகம் அது இல்லை. அடுத்த கொஸ்டின், மன்னனை இறை என்று குறிக்கும் இவ்வார்த்தை பயன்படுத்தியவர் யார்? இறை அப்படின்னா மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த வேர்டு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா திருவள்ளுவர் தான். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னு பார்த்தோன்னா ராஜாஜி தான் நடத்தியிருப்பார். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு யார் தலைமை தாங்கி நடத்துறாருன்னா ராஜாஜி நடத்தியிருப்பார். இந்த ஒத்துழைமை இயக்கம் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 1920 22 வரைக்கும் நடந்திருக்கும். இதில் 2 விஷயம் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து 1920 செப்டம்பர் மாதமே வந்துட்டு
இதுக்கான ஒரு சிறப்பு மாநாடு. வழக்கமாக வந்து நம்ம காங்கிரஸ் மாநாடு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் தான் வந்துட்டு கூட்டம் கூடுவாங்க. இந்த ஒத்துழைமை இயக்கத்திற்காகவே வந்துட்டு அது ஒரு சிறப்பு மாநாடு போட்டிருப்பாங்க. அந்த மாநாட்டில் தான் வந்துட்டு ஒத்துழையாமை வந்துட்டு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. கல்கத்தா செஷன் அப்போ நடந்திருக்கும். அவங்க வந்து கல்கத்தாவில் நடந்திருக்கும். அதுக்கு வந்து ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய் இருந்திருப்பார். திரும்ப அந்த ஒத்துழைமை இயக்கத்திற்கு வந்துட்டு தீர்மானம் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கிற மாதிரி டிசம்பர் மந்த் 1920 நாக்பூர் செஷன். அதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா சேலம் விஜயராகவாச்சாரியார் தான் வந்துட்டு தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு செஷன் வந்து கல்கத்தா ஸ்பெஷல் செக்ஷனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் செஷன். அடுத்து 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விபரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டால் யங் இந்தியா. யார் பத்திரிகையில் எழுதியிருப்பாரு? கண்டிப்பாக அவரோட பத்திரிகையில் தான் எழுதியிருப்பார். யங் இந்தியா தான் அவரோட பத்திரிகை. ஓகேவா? சுதேசமித்திரம் வந்து ஜி சுப்பிரமணியம் ஐயரோடது. அடுத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோன்னா CN அண்ணா. எப்போனா 1967 வந்திருப்பார் இல்லையா? அது. அடுத்து எப்போது ஈவே ராமசுவாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னா 1926ன்னு கொடுத்துருக்காங்க. சுயமரியாதை இயக்கம் 1925 தான். ஆனால் ஓகேங்களா, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க வந்து 1926 கொடுத்துருக்காங்க. 25 வந்து ஆப்ஷனே கிடையாது. அடுத்து திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனை நூங்கு இல் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் பார்த்தோன்னா சொல்வன்மை. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். ஓகேவா? திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனை நூங்கு இல் அப்படின்றது சொல்வன்மை என்ற அதிகாரத்தில் இந்த குறள் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வமும் விளைச்சலும் தான் வந்து ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான குறளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரங்கள் தமக்காக வாழாது பிறர்க்காகவே வாழ்கின்றன. இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் முடமாக்கி விடுகிறார்கள். அடியோடு வெட்டி அழித்தே விடுகிறார்கள். இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம். நம்ம வந்துட்டு மரத்தை வந்து வெட்டி சாய்ச்சிடும் இல்லையா? ஆனால் மரம் வந்து நமக்காக என்ன பண்ணுது? நிழல் தருது. அது வந்து நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுது. மழை வர வைக்குது இதெல்லாம் வந்துட்டு. ஆனால் வந்துட்டு நாம் தான் வந்துட்டு அதுக்கு வந்து கெடுதல் பண்ணுறோம். இதுக்கான சரியான திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல். அடுத்தவங்க நமக்கு கெட்டதே செஞ்சாலும் நாம் வந்து அவங்களுக்கு நல்லதே செய்யணும். அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் தான் வந்து ஃபர்ஸ்ட் மொழிபெயர்த்திருப்பார். திருவாசகம், புறநானூறு, திருக்குறள் எல்லாமே வந்து ஜியு போப் வந்து மொழிபெயர்த்திருப்பார். இருந்தாலும் அவங்க கேட்டிருக்கிறது முதல் தமிழ் நூல்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான் 1886. ஓகேவா? புறநானூறு வந்து 1894 தானே வந்து மொழிபெயர்ப்பார். அப்போ ஃபர்ஸ்ட்டே வந்து திருக்குறள். திருவாசகம் பார்த்தா 1900 தான் மொழிபெயர்த்திருப்பார். அப்போ ஃபர்ஸ்ட் நூல் வந்து திருக்குறள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது. யாரால் அப்படின்னு பார்த்தா திருஞான சம்பந்தர். பக்தி இயக்கம் வந்து மக்கள் இயக்கமாக யாரால் மாற்றப்பட்டது அப்படின்னா திருஞான சம்பந்தர். அடுத்து ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை. பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடைக்குன்றூர் கிழார். இந்த லைன் வந்து யார் பாடினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இடைக்குன்றூர் கிழார். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை வந்துட்டு இடைக்குன்றூர் கிழார். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள் அன்பு கொடி பற்றிய சரியான தகவல்கள் எவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வைகுண்ட சுவாமிகள் ஒரு இஸ்லாமிய சீர்திருத்தவாதின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறானது. ஓகேவா? அவர் தன்னை பின்பற்றியவர்களை அன்பு கொடி மக்கள் என்று அழைத்தார். அது வந்து கரெக்டு. சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்றுகின்றனர். ரெண்டுமே வந்து கரெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மட்டும் தான் தப்பு. அவர் வந்து இஸ்லாமிய சீர்திருத்தவாதிலாம் கிடையவே கிடையாது. அது மட்டும்தான் தப்பு. மீதி இருக்க ரெண்டுமே கரெக்டு. வைகுண்ட சுவாமிகள் வந்து பார்த்தோன்னா எங்கே பிறந்திருப்பாருன்னா கன்னியாகுமரி சாமித்தோப்பில் வந்து பிறந்திருப்பார். இவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா முடிசூடும் பெருமாள். அதாவது இந்த முடிசூடும் பெருமாள் அவர் பேர் வச்சதால உயர் சாதி இந்துக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால் அவர் பேர் வந்துட்டு முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சுருவாங்க.
இவர் வந்துட்டு ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, ஆங்கில ஆட்சியை வந்து வெள்ளை பிசாசுகள் ஆட்சின்னும் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியை வந்து கருப்பு பிசாசுகள் ஆட்சி அப்படின்னு வந்து விமர்சித்திருப்பார். யாருன்னா அந்த வைகுண்ட சுவாமிகள். உருவ வழிபாடு, விலங்கு வழிபாடு இதெல்லாம் வந்து எதிர்த்துட்டாரு. அதே மாதிரி இந்த விலங்குகள் வந்து பலியிடுறாங்க இல்லையா, அதுவும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கும் அவர் எதிர்ப்பு தான் தெரிவித்தார் வைகுண்ட சுவாமிகள். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேட்சிட்ட திராவிட இல்லம். திராவிட இல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நடேசனார். ஓகேவா? எப்போனா 1916 தொழிலாளன் அப்படிங்கிறது சிங்காரவேலனோட சிங்காரவேலர் இருக்கல அவரோட பத்திரிகை தான் அந்த தொழிலாளன். தனித்தமிழ் இயக்கம் வந்து மறைமலையடிகள். ஜீவசரித சுருக்கம் வந்துட்டு ரெட்டைமலை சீனிவாசனோட சுயசரிதை வந்துட்டு ஜீவசரித சுருக்கம். அப்போ ஆன்சர் வந்துட்டு 4312 ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா தம்மின் தம் மக்கள் அறிவுடமாக இருப்பது தான் வந்துட்டு மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருந்தகையார். அவரு தான், அதாவது நம்ம ஃப்ரெண்டாக இருந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் நடுவே வந்துட்டு ஒரு மரம் வளர்ந்து மருந்தாக வந்து எல்லாருக்கும் பயன்படும். உனக்கு எனக்கு அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே வந்துட்டு பயன்படும். அது மாதிரி பணம் வச்சிருக்கிறது பெருசு கிடையாது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த மனசும் இருக்கணும், ஃப்ரெண்டாகவும் பழகணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட ஒப்பிடுறாங்க. அடுத்து எந்த இணை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் தவறு. இளஞ்சேர் சின்னி செங்குட்டுவன். இவர் வந்து சோழன். அந்த இளஞ்சேர் சின்னி வந்து சோழன், செங்குட்டுவன் வந்து சேரன். இது ரெண்டு வந்து தவறு. செகண்ட் ஒன் வந்து மாங்கலம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு. உருத்திரங்கண்ணர் வந்து பட்டினப்பாளையில் உருத்திரங்கண்ணர் தான் பாடியிருப்பார். வேளிர் குல சிற்றரசர் வந்து திதியன். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து ராங், ஒன்லி ஒன். அடுத்து கேப்டன் லட்சுமி சேகல் எங்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்துட்டு பிறந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறர் பொருள் விரும்பாமை. பிறர் பொருள் மேலே ஆசைப்படாமல் இருந்தாவே வந்துட்டு அவங்களோட செல்வம் வந்து குறையாமல் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்பரின் சமண மதத்தின் பெயர் என்ன? அப்பருக்கு வந்து நிறைய பெயர் இருக்கு இல்லையா, அதில் அவர் சமண மதத்தை ஃபாலோ பண்ணும்போது அவர் என்ன பேர் வச்சுருந்தாரு அப்படின்னா தர்மசேனன்ற பேர் தான் வச்சுருந்தார். ஆக்சுவலாக அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருள் நீக்கியார். இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர், ஆளுடைய அரசு, வாகீசர், தாண்டக வேந்தர், இதெல்லாம் வந்துட்டு இன்னும் வேறு சில பெயர்கள். ஓகேங்களா? அடுத்து பூலிதேவர் ஹைதரலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் என்பது கரெக்டாக? ஆமாம், பூலிதேவர் வந்து ஹைதரலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெறத்துக்கு வந்து கேட்டிருப்பாரு. மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலிதேவருக்கு உதவ முடியாமல் போனது. இவர் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அவர் ஆல்ரெடி மராத்தியர் கூட வந்து போரில் இருக்கிறதால பூலிதேவருக்கு ஹைதர் அலியால் இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அப்போ ரெண்டுமே கரெக்டு. கூற்றும் சரி, காரணமும் சரி, அதற்கான சரியான விளக்கம் சி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் கூறுக அப்படின்னா தம்பிரான் வணக்கம். அந்த நூல் பேர் வந்துட்டு தம்பிரான் வணக்கம். தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா பாவியில் வேட்டுவரோட ஒப்பிடுகிறார். அடுத்து யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார் அப்படின்னா மழலை சொல், குழந்தையோட சொல் இருக்கு இல்லையா, அந்த அவர் தான் வந்துட்டு யாழை விட இனிமையானது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இது ரெண்டு தான் வந்து கரெக்டு, தேர்ட் ஒன் வந்து ராங்கு. ஓகேங்களா? அஞ்சாமை ஈகை கல்வி இதெல்லாம் கிடையாது. அப்போ பி ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு, தேர்ட் ஒன் வந்து ராங். இப்படி இது வந்து ஒரு திருக்குறள் இருக்குது. அதாவது படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் படையால் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் தெரிஞ்சவே நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து நாமம் கெட கெடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னா காமம் வெகுளி மயக்கம். நாமம் கெட கெடுநோய் வந்து காமம் வெகுளி மயக்கம். அடுத்த கொஸ்டின், 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 2400 பாடல்கள் கொண்டதாம். எத்தனை? 2400 பாடல்கள்.
அடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். அதாவது மேஜை மாநாட்டில் வந்து 3 மாநாட்டிலுமே அம்பேத்கர் வந்து கலந்துருப்பார். அம்பேத்கர் கூட வந்துட்டு அந்த ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா, அவரும் கலந்துருப்பார். ஓகேவா. 2வது வட்டமேஜை மாநாட்டில் தான் வந்து காந்தி வந்து கலந்துருப்பார். அடுத்து பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும் என்பது கரெக்டா? பாலை நிலத்த மக்கள் விலங்குகளை வளர்த்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. அவங்க வந்து விலங்குகள் எல்லாம் வளர்க்கலை. அப்போ கூற்று சரி, காரணம் வந்து தவறு. அடுத்து நீதி கட்சியை பொறுத்தமட்டில் எந்த கூற்றெல்லாம் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவிற்கு கொண்டு வர முற்பட்டது. அது கரெக்டு. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டளை சலுகையில் தொடக்க கல்வியை நீடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் ஒன்று கொண்டு வரவே இல்லை தொடக்க கல்வி பற்றியெல்லாம். சிறு தொழில்களுக்கு கடன் வழங்கியது. சிறு தொழிலுக்குலாம் கடன் வழங்கலை. ஓகேவா. செகண்ட் ஒன் கரெக்டு. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை வந்து நீடித்தது கரெக்டு. சிறு தொழில் கடன் தான் வந்து அவங்க வழங்கலை. ஓகேவா. சாரி. முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீட்டை கோரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ராங். அப்போ வந்துட்டு 1, 2 தான் கரெக்டு. ஓகேங்களா. நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவுக்கு கொண்டு வர முற்பட்டதுங்கிறதும் கரெக்டு. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீடித்ததுங்கிறது கரெக்டு. இது 2 தான் வந்து கரெக்டு. 1, 2 கரெக்டு. அடுத்து அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தோன்னா ஔவையார். இதே கடுகை துளைத்து அப்படின்னு வந்திருந்ததுன்னா இடைக்காடனார். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் தவறானது எதுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. குமரகுருபரர் தமது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று திருமலிசை ஆழ்வாரை வந்து புகழ்றாரு. அது வந்து கரெக்டு. நம்மாழ்வார் சடம் என்னும் வாயுவை சினந்து அடக்கியமையால் சடகோபர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா நம்மாழ்வார். ஓகேவா. சடகோபர் என அழைக்கப்படுபவர் நம்மாழ்வார். அப்போ அதுவும் கரெக்டு. 3வது வந்து பார்த்தோன்னா குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணின் நுண்சிறு தாம்பு என்ற பாடலை பாடியுள்ளார். அது கிடையாது. அது வந்து மதுரகவி ஆழ்வார் தான் வந்துட்டு இந்த பாடலை பாடியிருப்பாங்க. ஓகேவா. அப்போ அதுதான் வந்துட்டு ராங். பெரியாழ்வார் பட்டர் வீரன் என அழைக்கப்பட்டார். பட்டர் வீரன் வந்து பெரியாழ்வார் தான். சடகோபருங்கிறது நம்மாழ்வார் தான். இதெல்லாமே கரெக்ட். ஓகேவா. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கோடிட்டு எடுத்து நிரப்புங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். திருக்குறள் தெரிந்தால் மட்டுமே கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்பது கரெக்டு. அடுத்து வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார் என்பது கரெக்டு. அவர் மிக சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். 2மே கரெக்ட். ஓகேவா. 2மே கரெக்டு. அதுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்து திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர்னா காத்தா திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியம் வந்துட்டு திருநாவுக்கரசு. அடுத்த கொஸ்டின், சுயமரியாதை இயக்கத்தை முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு. பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. ஆன்சர் பாருங்கள். ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் வந்து ஏக்கான சரியான விளக்கம் தான். 2மே கரெக்டு. கூற்றும் காரணமும் சரி. அதுக்கான சரியான விளக்கம். அடுத்து ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். பூதஞ்சேந்திரர் வந்து பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பதை எழுதியிருப்பார். புல்லங்காடனார் வந்து கைநிலை எழுதினவர் தான் வந்துட்டு புல்லங்காடனார். பொய்கையார் வந்து இந்நிலை வந்துட்டு பொய்கையார். ஆசாரக்கோவை தான் பெருவாயின் முள்ளியார். அதில் கொடுத்தாச்சு. ஓகேவா. அடுத்து பிள்ளை தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்திற்குரிய காலம் எதுன்னு பார்த்தோன்னா 19 to 20. அம்மானை பருவம்னா 19 to 20. டேஸ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார். கல்விக்காக போராடினார். ஆங்கிலேய ஆட்சிய காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா லீலாவதி. அடுத்து டேஸின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. காசக்குடி செப்பேடுகள் வந்து யாரோட அபராதங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
நந்திவர்மன். ஓகேவா, காசக்குடி செப்பேடு வந்து நந்திவர்மன். நெக்ஸ்ட்டு சோழர் கால பாறை சிற்பங்களுக்கு சோழர் காலம் வந்து பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. சோழர் காலம் வந்து விமானங்களுக்கு பெயர் பெற்றதான் வந்துட்டு அந்த சோழர் காலம். பல்லவர் காலம் தான் வந்துட்டு சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது. ஓகேங்களா, அப்போ ரெண்டுமே வந்து தவறு. அடுத்த கொஷின், சுதேசி நீராவ கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா பாண்டித்துறையும் ஹாஜி பக்கீர். ஓகேவா, பாண்டித்துறை, ஹாஜி பக்கீர். சுதேசி நீராவி கப்பல் வந்து அந்த நிறுவனம் இருக்குல்ல, அது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1906 அக்டோபர் 16 தொடங்கியிருப்பாங்க. இந்த பிபின் சந்திரபால் திலகர், அதாவது லால் பால் லால்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களாம் வந்து தீவிர தேசியவாதிகள். லால் பால் லால் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய், பால கங்காதர் திலகர், பிபின் சந்திரபால். ஓகே மேம். கீழே இருக்க வாவே சுப்பிரமணிய ஐயர், இவர் வந்துட்டு இவர் தான் வந்து சுதேசமித்ரன், அந்த ஹிந்து அப்படின்ற நாளிதழ்லாம் எழுதினவர். சாரி, அது இவர் இல்லையா, ஜி சுப்பிரமணியம் தானே, சாரி இவங்க வேறு. ஓகேவா, இது வந்து வாவே சுப்பிரமணியம், அவங்க வந்து ஜி சுப்பிரமணியம். அடுத்த கொஷின், பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? எல்லாமே கரெக்டு. 1 2 3 4 எல்லாமே கரெக்டு. மேஜர் பானர்மன் வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, கர்னல் அக்னியு மற்றும் இன்னசம் வந்துட்டு மருது சகோதரர்கள், கர்னல் ஹெரான் வந்துட்டு பூலித்தேவர், தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் வந்துட்டு வேலூர் கழகம் 1806. எல்லாமே கரெக்டு. அடுத்த கொஷின், சுதேசி நீராவி கப்பல்களில் பங்கு ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. அங்கே வந்துட்டு ஆகியன்னு கொடுத்துருக்காங்க, ஆசிய நாடுகள் போல். ஓகேவா, சுதேசி நீராவி கப்பலின் பங்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா அரவிந்த கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகளை விற்பனைக்கு உதவி செய்தார். கூற்றும் கரெக்டு தான், காரணமும் கரெக்டு தான், ஆனால் அதுக்கான சரியான விளக்கம் இல்லை. ஓகேங்களா. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா அரங்கின்றி வட்டாடுதல். ஓகே, பிளேயிங் டைஸ் வித்தவுட் எ போர்டே இல்லாமல் டைஸ் விளையாடுற மாதிரி தான் வந்துட்டு இந்த நிறைந்த அறிவாற்றலே இல்லாமல் அந்த நல்ல அறிவுடைய சான்றோர் முன்னாடி அவையில் பேசுகிறவங்களை பற்றி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். கனியிருப்ப காய் கவர்ந்தற்ற இக்குறளில் காய் என்பது வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா காய்னா கடுஞ்சொல். ஓகேவா, காய்னா கடுஞ்சொல். அடுத்து வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யாருன்னா உண்மையை பேசுபவர். உண்மையை பேசுபவர் தான் வந்துட்டு உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த கொஷின், களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அளவிராது ஆவது போல கெடும். ஓகேவா, களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம், திருடிட்டு வந்து நம்ம சேர்க்க வர செல்வம் வந்து கெட்டு போயிடும், நம்மக்கிட்ட இருக்காது, நம்மளோட சேராது. அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? புலரவிடல். அதாவது அதை அவாய்ட் பண்ணணும், அது நமக்கு தேவையில்லை. ஓகேவா, அன்போட வராத பொருளோ அருளோட வராத பொருளோ வந்துட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கொஷின், பிறப்பறுக்கும் தன்மையை வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பற்றற்ற நிலையை தான் வந்துட்டு பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இதோட தொடர்ச்சி வந்து இன்னும் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.